உறவுகளே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, பழம் சாப்பிட்ருப்போம். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நான் ஒரே ஒரு பழம் மட்டும் இன்னும் சாப்பிட்டது இல்லைங்க. அது என்ன பழம்னாக்கா பாவக்காய் பழம். ஆனால் பழுத்து இருக்குது பார்த்துருக்குறேன். ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு தெரியல. அதுக்கு தான் இந்த வீடியோவில் அந்த பழம் சாப்பிடுவேன். ஆனால் பழம் இப்போ என் கையில் இல்லை. அதுக்கு பதில் இப்போ பிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு பிஞ்சு. இந்த பிஞ்சு இருக்கா? இந்த வீடியோ முன்னாடியே எடுத்து வச்சுக்குவோம். அந்த பாவக்காய் பெருசாகி பழுக்குட்ருப்போம். பழுத்துச்சுன்னா தான் இந்த வீடியோ வெளியே விடுவோம். அப்போ அந்த பாவக்காயை பறித்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம் வீடியோவில். சில நாட்களுக்கு பிறகு உறவுகளே, பாவக்காய் பிஞ்சு அன்றைக்கி காமிச்சேன். இப்போ அது பெருசாகி பழுத்துருச்சுங்க. பழுத்துருச்சு. ஆனா காயா இருக்கும் போதே நானே பாவக்காய் பொரிச்சுக்கலாங்க, குழம்பு வச்சிடறேன் அப்படின்னு சொன்னா உடவே மாட்டிக்கிறாருங்க. ஒரே ஒரு காய் தான் இருந்துச்சு, அது பெருசா இருக்குன்னு குழம்பு வச்சிடலான்னு கேக்குறாங்க. நான் உடவே இல்லை, ஒரு காய் தான் இருக்குது, இருந்துட்டு போகுது. அதுல எப்படி குழம்பு வைக்க முடியும்? உனக்கு வேணா கடையில வாங்கி குழம்பு வைக்க முடியாது, செலவாட்டி ஆட்டி ஊற்றி வைக்கலாம் இல்ல. இருந்தாலும் நானும் வீடியோ போடுறதுக்கோசரம் அந்த பழத்தை சாப்பிட்டே ஆகணும்ட்டு சொன்னேன். வாங்க பழத்தை இங்க பாருங்க. பழம் காயா இருந்தது பழமா ஆயிடுச்சு. கையில எடுங்க. பப்பாளி பழம் மாதிரி பழுத்துக்குச்சுங்க. எவ்வளவு அழகா இருக்குது. காயா இருக்கும் போது பறிச்சிருந்தா ஒரு குழம்புக்கு ஆயிருக்கும். காய் வரும். மனசே வரல எங்க வீட்டுக்காரிக்கு. காய் வேஸ்ட் பண்ண, காய் வேஸ்ட் பண்றாரு. இருங்க பறிக்கலாம். கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்துட்டேன். கட் பண்ணியாச்சு. காய பாருங்க, வேஸ்ட் பண்ணிட்டாரு. சாப்பிட போறேன்ல, வேஸ்ட் பண்றேன்னா இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? காலை போட்டு மெதிச்சிட்டு இருக்கிறாருங்க. இல்ல சாப்பிட்டு பாப்பேன். இது எல்லாமே தின்னாகணும். அப்படியே வாயில போட்டு துருக்கி விட்டுற மாட்டேன். மாம்பழம் சாப்பிடும்போது கசப்பா இருக்கும். அதே மாதிரி இது கசப்பா இருந்துச்சுல்ல, பழமா இருந்தாக்க நல்லா இருக்கு, இனிப்பா இருக்குமா பாக்குறதுக்கு. பழம் மாட்டு அப்படியே மாம்பழம் இருக்கு. சரி, போய் கழுவிட்டு அரிஞ்சு சாப்பிட்டு பார்க்க போறோம். அத ஃபுல்லா நீங்க பாருங்க. வாங்க போலாம். இவர் திங்கறாரா திங்கலையா இல்ல நான் வச்சு துருக்குறேன்னு நல்லா இல்லைன்னா இவங்க பக்கத்து. உறவுகளே, பழத்தை கட் பண்ண போறேன். எப்படி 10 நாள் இருக்கு மேல இந்த பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஞ்சு காமிக்கும் போது 10 நாள் இருக்கு. இப்ப 10 நாளுக்கு மேல ஆயிருச்சு. ஆமா, வாங்க ஒரு வேளை கட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிடுறாரு. நாங்க காயா இருக்கும் போதே சாப்பிட்டோம். அது சாப்பிட முடியல. இப்ப பழத்தை சாப்பிடலான்னு. கசக்குமா? அதுதான் இதுக்கோசரம் தான் டெஸ்ட் பண்ண கோசரம் வைக்கிறேன். இந்த எப்படி இருப்பா சவ 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 சாப்பிடணும் போல இருக்குது. அதே வாய் ஊறுது. அதோட கசப்புத்தன்மை பார்த்தாதே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா. கொட்டை விதை. ஆமா, அது விதை இல்ல, அதுதான் காய வச்சு, அந்த விதையை தான் காய வச்சு மறுக்கா செடி போட்டாக்கா வரும். ஆனா காய் நல்லா பெரிய காய். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. உறவுகளே, முறையா எத்தனையோ பழ வகை சாப்பிட்டு இருக்கிறேன். இப்ப பாவக்காய் பழம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? பாவக்காய் பழம் நீங்க சாப்பிட்டீங்களான்னு தெரியல. நான் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். கொட்டை கூட சூப்பரா இருக்குங்க. பழம் ஆயிடுச்சு. நானும் கட் பண்ணி சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குது. கசக்கலையா? தின்னு பாரா. அதாவது என்னன்னாக்கா, கசப்பு தன்மை அவ்வளோக்கு இல்லை, கொஞ்சம் கசக்குது. ஆனால் சொல்ல போதில்லை. ஆனால் பழம் மாதிரி நல்லா இல்லை. மாம்பழம் பழம், பப்பாளி பழம் மாதிரிலாம் நல்லா இல்லை, சுமாராக தான் இருக்குது. அதாவது எனக்கு சொல்ல தெரியல. இந்த இடத்துல கசப்பு இல்லைங்க. உள்ள கசப்பு இல்ல.
இந்த இடத்துல கொஞ்சம் கசப்பு வந்து இங்கதான் இருக்குது லைட்டா. ஆமா அந்த இடத்துல இருக்கு. முக்காவாசி வந்து சல்லுன்னு இருக்குது, கசப்பு தன்மை தெரிவிக்கல. தெரியல. காவாசி பசண்டு கசப்பு தன்மை தெரிவிக்குது. பார்த்தாக்கா ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டாக்கா எப்படி இருக்கும், அது வெள்ளிக்காய் வந்து சப்புன்னு இருக்கும். அந்த அதோட தன்மையும் கொஞ்சம் கசப்பு தன்மையும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பப்பாளி இது மாதிரி கொஞ்சம் இனிப்பா இருக்குதுங்க. கொஞ்சம் கசப்பாமா, உள்ள மட்டும்தான் நல்லா இருக்குது. நான் இது உள்ள மட்டும் சாப்பிடுறேன். உள்ள மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். கசப்பே இல்லைங்க, நல்லா இருக்குது. இந்த உள்ள மட்டும் கோசக்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு பார்க்கறேன். உள்ள நல்லா இருக்குது. உள்ள நல்லா கொஞ்சம் கூட கசப்பு இல்ல, இந்த மேலதான் கசப்பு. அந்த இதுதான் கசப்பு இந்த இடத்துல. இந்த காயை பாருங்க, வேஸ்ட் எத்தச்சோடு காயை வேஸ்ட். இப்ப தின்னமில்ல, இப்ப எல்லாமே திங்க போறோம். ஆமா அது வேணா உண்மையை சொல்லிடுறேங்க, அப்படி எல்லாம் திங்க முடியாதுங்க. இந்த விதைய வேணா எடுத்து வச்சு மறுபடியும் செடி போடலாம். ஆமா வெயில்ல. அந்த இது சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. விதைங்க விதைய பாருங்க, சிவப்பு கலர்ல இருக்கா. சிகப்பு கலர்ல எவ்வளவு அழகா இருக்குதுங்க. விதை கூட கொஞ்சம் இனிப்பாதான் இருக்கு. ஓகே அவர்களே, இந்த மாதிரி நீங்க ஏதாவது சாப்பிட்டு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, எப்படி இருந்து வீடியோ இருக்கு பாருங்க. இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, இது சில பேர் எங்களை யாரோ சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். சில பேர் சாப்பிடுறீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய்.